Hello friends, welcome to Reva Designers. இந்த வீடியோல நம்ம beginnersக்கான கிளாஸ்ல ப்ளவுஸோட சைடு எப்படி ஜாயின் பண்றதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க எப்படி சைடு ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவு ப்ளவுஸை நம்ம தைச்சிருக்கிற ப்ளவுஸ் மேலே இந்த மாதிரி வெச்சுக்கலாம். கொஞ்சம் கூட சுருக்கு இல்லாமல் எடுத்து விட்டு வெச்சுக்கலாம். எந்த இடத்துல அளவு ப்ளவுஸோட தையல் முடிஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட்டு கைக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆம்கோல்லையும் நம்ம ஷோல்டர் வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸ் நம்ம தைச்சிருக்கிற ப்ளவுஸ் ரெண்டையும் வச்சு ஜாயின் பண்ணுற இடத்துல ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடத்துக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒன்று சேர்த்துக்கலாம். அடுத்தது தேர்டு, அதாவது இடுப்பு பக்கத்தில் ப்ளவுஸோட எண்டில், இது வந்து ஊக்கு பக்கம்னா நம்ம ஊக்கு பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஊக்கு மாட்டுற பக்கத்தில் பட்டி பக்கம்னா அளவு ப்ளவுஸில் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கத்தை கரெக்டாக வச்சு அந்த அளவுக்கே நம்ம மார்க் பண்ணால் இந்த அளவு கரெக்டாகவே இருக்கும். நம்மளுக்கு பேக் சைடு மட்டும் டாட் போடுற அளவு மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அதுதான் நம்ம ப்ளவுஸ் தைச்சதுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். இப்போது நம்ம இதை மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ண இதை நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி நேராகவே ஸ்டிச் போட்டு ஸ்டார்டிங்கில் பிரிஞ்சு போகாத அளவுக்கு டாட் அடிக்கணும். அதே மாதிரி ப்ளவுஸ் எண்டில் டாட் அடிக்கணும். ஷோல்டர் வந்து, அதாவது ஆம்கோல் கிட்ட ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஷோல்டரோட தையல் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த ஒரு சைடு அடித்தாச்சு. ஃபஸ்ட்டு எப்பவுமே நான் எல்லா ப்ளவுஸ் தைச்சி கட்டும்போது சொன்னோம் அதே விஷயந்தான். அதாவது ரெண்டு பக்கம் ஒரு தையல் போட்டு ப்ளவுஸோட அளவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ராவாக போட வேண்டிய தையலெல்லாம் போட்டுக்கலாம். ஆப்போசிட் சைட்லேயும் சேம் மெத்தடு தான். நான் வந்து இந்த ப்ளவுஸோட அளவையே கைக்கு மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுடுறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி அளவு நம்ம செக் பண்ணுற வரைக்கும் ஒரு தையல் மட்டுமே போட்டாலே போதும். அளவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக போட வேண்டிய ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போது அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த ப்ளவுஸோட அளவை செக் பண்ணலாம். இப்போது இந்த அளவு சரியாக இருக்குது. நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு எக்ஸ்ட்ரா போட வேண்டிய தையலெல்லாம் போட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி தையல் போடும்போது ஒரு கால் இன்ச் அளவு டிஃப்ரெண்ட்டில் இந்த தையல் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி போடணும். ஒரே கால் இன்ச் அளவு டிஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு தையலுக்கும் அடுத்த தையலுக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா தையல் ஒரே நேராக ஒரே மாதிரியே மாற்றாமல் இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருந்ததெல்லாம் கட் பண்ணி ஒரே சரியாக பண்ணியாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் இன்னும் ரெண்டு தையல் போட்டு விட்டுடலாம். மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 3 தையல் மட்டும் போட்டாலே போதும் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும். கரெக்டாக ஸ்டார்டிங்கில் இப்படி இந்த மாதிரி டாட் அடித்து எண்டிங்லேயும் இந்த மாதிரி டாட் அடித்து விட்டுட்டா தான் நம்மளுக்கு வந்து பிரிஞ்சிட்டு போகாது. இப்போ இந்த சைட்லேயும் இது ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம். ஒரே நேராக இப்போ வந்து நம்மளுக்கு ஒரே நேர் பீஸாக வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் லாஸ்ட்டு ஒர்க் என்னென்னா பேக் சைடு 2 டாட் பிடிக்கணும் இடுப்பு பக்கத்தில். அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவு மட்டும் நம்ம டாட் பிடிச்சி விட்டுறலாம். இப்போது இந்த அளவு ப்ளவுஸ்க்கும் நம்ம தைச்சிருக்கிற ப்ளவுஸ்க்கும் இவ்வளோ வித்தியாசம் வருது. இந்த அளவை நம்ம டாட்டில் பிடிச்சி குறைச்சிக்கலாம். டாட் பிடிக்கும்போது கரெக்டாக இந்த மாதிரி ஷோல்டரை சென்டர் பண்ணி டாட் பிடிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா பேக் சைடை மட்டும் 4 மடித்தோம்னா 2 சைடு எந்த பக்கம் வருதோ அந்த இடத்துல டாட்டை பிடிச்சிக்கணும். இப்போ இந்த டாட்க்கு வந்து இவ்வளோ தான் நான் அளவு சொல்லலை. காரணம் என்னென்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா அளவை தான் நம்ம டாட்டாக பிடிக்கிறோம். அதனால தான். இல்லை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த டாட் பிடிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/4 இன்ச் அளவில் மட்டும் டாட் பிடிச்சாலே போதும். ஏன்னா அது அதிகமாக இந்த மாதிரி அதிகமாகலாம் பிடிச்சோம்னா அது வந்து சுருக்கு வர மாதிரி இருக்கும்.
ஏன்னா டாட்டை பிடிச்சிட்டு லைனிங் வைக்கிற ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதில் எக்ஸ்ட்ரா பீஸ் செப்பரேட்டாக ஒன்று ஜாயின் பண்ணி அதை மடக்கடிக்கிற மாதிரியெல்லாம் வரும். நாம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணல. ஸோ இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தடு. புதுசாக பழக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் லாஸ்ட்டாக டாட் பிடிக்கிறது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை அப்படியே டாட்டாக பிடிக்கிறதுக்காகத்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.